அனைவரையும் பூர்ண சக்தி சார்பில் வருக 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 என மனமாக வரவேற்கிறேன். என்னில் இளையவர்களுக்கு என்னுடைய ஆசைகளும் என்னை மூத்தவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழர் திருவிழா என்பதனால் இயன்றவரை தேன் தமிழில் தாய் தமிழில் இயன்றவரை உரையாற்றுவோம் என்பதை ஆவலுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். பூர்ண சக்திங்கிறது ஒரு முழுமையான சக்தி. நீங்கள் இவ்வளோ வாழ்ந்த காலங்களில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க. இப்போ இந்த குயிஸ் ப்ரோக்ராம் பார்த்தப்பே தெரிஞ்சது நீங்கள் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்கன்னு. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா சந்தர்ப்பங்களையும் உங்களால் முடியலனா கூட இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எவ்வளோ உங்களுடைய என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்ததோ அதெல்லாமே பார்த்தோம். அவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் சுற்றி இருந்து ஸ்டால் போட்டினாலும் நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். வெரி மச் தேங்க்ஃபுல். ஐடிபி உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு எல்லா கைண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டிஸ் உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி சீனியர் சிட்டிசன் செல்லு, டெஸ்க்கு எல்லாமே இருக்குது. கம்ப்ளைண்ட் ரிசீவிங் செல்லு எல்லாமே ஆர்பிஐ கிரியேட் பண்ணியிருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் மென்மேலும் வளரணும்னு வாழ்த்தி விடைபெறேன். தேங்க்யூ வெரி மச். போட்டி நடுவராக நான் மதியானம் உணவை சொல்லணும்னா நான் சாப்பிடல வீட்டில். அப்போ எல்லாம் சாப்பிடாம கிடப்பேன். நாங்கள் இல்லை நாங்கள் போய் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே நான் நிறைய சாப்பிட்டேன். அவ்வளோ பிரபாதமாக மெனக்கட்டு எல்லாம் பண்ணியிருந்தீங்க. வயசு தான் மெயினாக நம்ம பிளாக் பண்ணுறதே. வயசு அப்படின்னோன்னா கொஞ்சம் இன்னும் எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால அது முடியல இது முடியலன்னு சொல்கிறதெல்லாம் போய் இன்னைக்கு நமக்கு முடியும் அப்படின்னு எத்தனை பேர் இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் நீங்கள் மேடையில் ஆன்மங்களாகட்டும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. எனக்கும் வயசு குறைச்சி கிடையாது, நல்லாவே வயசாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் மெயினாக. எத்தனையோ விழாவுக்கு போயிருக்கிறோம். பூர்ணமான சக்தி இந்த விழாவில் தான் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த விழாவில் உஷா ராமகிருஷ்ணன் பேசி என்னை அழைக்கும் போது என்ன தெரியுமாமா மகிழ்ச்சி, எல்லா விழாக்களிலும் பொதுவாக நம்ம மனசை விட்டுட்டு பேசுவோம். ஆனால் இந்த பூர்ண சக்தியில் மனம் விட்டு பேசுகிறேன் நான். பெருசு பெருசுன்னு தள்ளி வைக்கிறவங்களை கூட்டு வச்சு ஒரு விழா நடத்துறாங்க. இதுதான் பெருசு, இதுதான் பெரிய விழா. என் பாரதி சொன்னார், நெல்லை பாரதி, பெரிதினும் பெரிது கேள்னார். இன்னைக்கு பெரிதுகள் பாடின பாட்டைத்தான் நாங்கள் சந்தோஷமா கேட்டோம். வாழ்க்கையிலங்க பெரிதுன்ற வார்த்தையை ஔவை பாட்டியும் பயன்படுத்தியிருக்கிறார், தமிழ் பேரன் பாரதியாரும் பயன்படுத்தியிருக்கிறார். பெரிது பெரிது தொண்டர்தம் பெருமைன்னு முடிச்சால அப்பேற்பட்ட ஔவை பாட்டி சின்ன உருவத்துல உஷா ராமகிருஷ்ணா இத்தனை பேருக்கு தொண்டு பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்கும் போது எனக்கு என்னடா மூர்த்தி பெரிது, உருவம் குள்ளமா இருக்காங்களே, ஒல்லியா இருக்காங்களே அப்படிலாம் நினைக்கல. சாட்சாத் ஔவை பாட்டி தான் இத்தனை தொண்டர்களுக்கு விழா எடுத்திருக்கிறார்கள் என்று தமிழ்னு அங்கிருந்து ஒருத்தர் சொன்னார்ல, அதனால தான் அந்த ஔவை பாட்டியை நான் சொல்கிறேன். எங்க அப்பாவை பார்த்து மகாபெரியவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, டே சுப்பு, உன் வில்ல பார்த்தா எனக்கு ராமன் தெரியுறா, உன்னோட உடுக்கையை பார்த்தா எனக்கு சிவன் தெரியுறா. ராமன்னா ராமேஸ்வரம் சவுத்து, சிவன்னா காசி நார்த்து. சுப்பு, நீ ஒருத்தன் தாண்டா நார்த்தையும் சவுத்தையும் இணைச்சு நேஷனல் இன்டகிரேஷனோட வில்லுப்பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது பூர்ண சக்தியில நான் வாழ்த்தாமல அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். என் தாயை போல நினைத்து வாழ்த்துகிறேன், என் தந்தையாரை போல நினைத்து வாழ்த்துகிறேன். பெரிய விஷயம் தெரியுங்களா, பொம்மநாட்டிகள் 2 பேர் சேர்ந்தாலே வம்பு, ஆனா இத்தனை பேரை சேர வச்சு ஒரு விழா நடத்திருக்காங்கன்னா அந்த அம்மாவுடைய பெரிய ஒரு முயற்சி தான். சங்கீதம் போல் வாழ்க்கை அமையோணும், இதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கோணும். அடுத்த கருத்து கேளுங்க. ஏற்றம் வரும்போதும் இறக்கம் வரும்போதும் ஆரோகணம் நினைச்சுக்கணும். ஐயா மாதா பிதாவை வணங்கிடும் போதினில் சுத்திலைய மகிமைய புரிஞ்சுக்கணும். ஐயா சங்கீதம் போல் வாழ்க்கை அமையோடும், இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது சரிகம பதனி எழுஸ்வரம் போல சந்தோஷமா பழக தெரியணும். மேல போகுது இல்லையா, சங்கீத மேடைகளில் தனியா வர்தன வந்தா
எந்திரிச்சு போகாம இருக்கணும். ஓடே சங்கீதம் போல் வாழ்க்கை அமையோணும். கமகங்கள் பாட்டினிலே அங்கங்கே வருவது போல் வாழ்க்கையிலும் வளைஞ்சு கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா போகாத, வாழ்க்கையில நேர்மையா இரு, ஆனா ஸ்ட்ரெயிட்டா திமிரா போகாத. புருஷக்திக்கு வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். பாரதி மேடம்க்கு அப்புறம் என்கிட்ட கொடுத்து பேசுனா இது எவ்வளோ பெரிய அநியாயம்ல. எப்படி ஒரு பாரை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான்லாம் பேசவே முடியாது. நான் வந்து பத்மஸ்ரீ சித்ரா விஸ்வேஸ்வரனோட மனைவி. என்னன்னா நீ டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காலுனால ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எக்கச்சக்காது வாக்கர் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு 15 டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ், வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டேன். அப்புறம் என்னென்னமோ படிக்கிறோம், காக்னிசன்ட்ல 20 வருஷம் இருந்திருக்கோம், எதெல்லாம் கற்றுருக்கோம். நம்ம சிஸ்டம் நம்ம உடம்ப பற்றி கற்றுக்கூடாதா? இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் அது விட்டு போயிடுது. ஸோ இதை பற்றி நான் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். ஹார்வர்ட் மெடிக்கல் சயின்ஸில் ஆன்லைனில் படித்தேன். அப்புறம் இக்னூவில் டிப்ளமா முடித்தேன் நியூட்ரிஷனில். அப்புறம் கட்டை பற்றி நான் டெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். பெங்களூரில் ஒரு டெஸ்ட், இதில் IOMனு அவங்க நியூட்ரிஷனிஸ்ட் கொடுத்ததை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணினேன். இன் ஜஸ்ட் ஸ்பேன் ஆஃப் 4 months நான் தைராய்டுக்கு மாத்திரை எடுத்திருந்தேன், ஆட்டோஇம்யூனுக்கு ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தேன். இப்போது ஐ எம் நாட் டேக்கிங் ஈவன் 1 medicine. Can you guess my age? 50+ சொன்னேன் இல்லையா? இல்லை, நான் வந்து அடுத்த வருஷம் இன்னும் 1.5 years 2 yearsல 60ஆம் கல்யாணம் கொண்டாட போகிறேன். ஸோ ஐ எம் 58. என்னோட பேரன் 3rd standard படிக்கிறான். இங்கே வந்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ் டு see you all dance. அது அந்த மேட்சிங் ட்ரெஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் டான்ஸ் சிங்கிங்லாம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் இவெண்ட். இதில் நிறைய ஃபோக் சாங்கில் வந்து என்னோட குரு டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் வந்து தமிழுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவர்களோட தீசிஸே சிலப்பதிகாரத்தில் தான். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்து சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் திணறுவி திரையறவி வானின் வழி ஓங்கும் செங்கதிரோம் கனி காண தேர்காண நழுங்கும் கிழங்கு கிளி அம்மம்மே கிழங்கு கிளி அம்மம்மே கிழங்கு கிளி தேனெடுத்து வனம் பாடி நடிப்போம் செம்புரியும் கொம்பொடித்து பெம்புதினை இடிப்போம் முழங்கு திரை புனலருவி கிழங்கென முத்தாடும் கிழங்கென முத்தாடும் திரிகூட மலையங்கள் செல்வமலையம் மே தன்னன்னா தந்தன் தானே தன்னன்னா தானே தன்னன்னா தந்தன்னானே தானே நன்னா தனன தனன தந்தனா தனனே தானனா தந்தனானே தான தன்னே தந்தனானே தானேனா. ரொம்ப நன்றி. சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சேரு கிளியே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.